அவங்கெல்லாம் ஃபீட் பண்ணல, நம்ம மட்டும் ஃபீட் பண்றோம். சில கோவத்துல வீண் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து கொண்டு வராதீங்க. பிகாஸ் நம்ம வந்து தோல்ல போட்டு ஒண்ணு தட்டி கொடுத்தே தூங்க வைக்கணும், இல்ல கையில வச்சு அப்படியே ஆட்டணும், இல்ல தொட்டில போட்டு கிறங்க ஆட்டி தூங்க வைக்கணும். ஸோ இதே நான் அவன் பக்கத்துல இருக்கணும். அவன் வந்து பயங்கரமா தேட ஆரம்பிச்சிட்டான் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல, அம்மா பக்கத்துல இருக்காங்களா, ஸோ தட் வி ஆர் ஸோ சேஃப். நம்ம ரொம்ப அவனுக்கு ராக்கிங்கோ பேட்டிங்கோ எதுவுமே தேவைப்படல, அவனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவிட்டி கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டை மட்டும் எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. ஹலோ ஆல், திஸ் இஸ் பாதானி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. இந்த வீடியோவில் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து நான் எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வீன் பண்ணோங்கிற அந்த வீனிங் ஸ்டோரி தான் நான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஹோப் திஸ் மே ஹெல்ப் சம்மோன்கிற பட்சத்தில் ஐ வுட் லைக் டு ஷேர். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வீன் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னாலே வீன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அது உண்மையிலேயே வேலிடாக இல்லையா, கண்டிப்பாக வீன் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வீன் பண்ணுங்க. பிகாஸ் 2 இயர்ஸ் வரைக்குமே பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலேயும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எனக்கு வீன் பண்ணணுங்கிற பட்சத்தில் இட்ஸ் ஆல் ஓ டு யூ அண்ட் யுவர் பேபி. இட்ஸ் கம்ப்ளீட்லி பர்சனல். நீங்களும் உங்கள் பேபியும் டிசைட் பண்ணுறது தான். வேற யாருமே இதுக்குள்ளே வர்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, ஈவன் யுவர் பார்ட்னர். பிகாஸ் பக்கத்து வீட்டில் வந்து இதே ஏஜ் பேபி இருக்குது, அவங்கெல்லாம் ஃபீட் பண்ணல, நம்ம மட்டும் ஃபீட் பண்ணுறோம். சிலர் கேட்பாங்க, இன்னுமா ஃபீட் பண்ணிட்டு இருக்க, 1 இயர் ஆயிடுச்சு, 2 இயர் ஆயிடுச்சு, இன்னுமா ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகலாம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ ரீசன் என்னன்னு சொல்லி வேலிடாக இருந்தால் மட்டும் வீன் பண்ணுங்க. செகண்ட் திங் வந்து கோவத்துல வீண் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து கொண்டு வராதீங்க. பிகாஸ் நம்ம அடிக்கடி கிளஸ்டர் ஃபீடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணுறப்ப நமக்கு தோணும் பேசாமல் வீண் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கோவத்தில் வந்து வீண் பண்ணணும்னு என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இல்லை நான் இட்ஸ் டைம் டு ஸ்டாப்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக யூ கேன் ஸ்டாப். ஸோ நான் எப்படி ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிற சில விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது அந்த ஒரு விஷயம் மேபி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு நான் எப்படி ஸ்டாப் பண்ணேங்கிறது மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து வீன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 18 மந்த்ஸில். ஸோ 1.5 வயசு வரைக்குமே நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன். ஸோ என்னோட பேபிக்கு வந்து டங் டைப் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பம்ப் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே நான் வந்து பம்பிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், டேரெக்டாக பிரஸ்ட் ஃபீட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டீதிங் பற்றின விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வீன் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டீதிங்காக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து வீன் பண்ணணும்னு நினச்சி நான் வீன் ஸ்டாப் பண்ணலை. இட்ஸ் ஜென்டல் வீனிங் தான். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லை ஸ்டாப் பண்ணணும்னு நான் ஸ்டாப் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்கும்போது நம்ம பிரஸ்ட் ஃபீடே பண்ணலே, நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமாங்கிற ஒரு கான்சியஸ்னஸே எனக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ எனக்கு ஒரு 9 to 10 மந்த்ஸ் கிட்டக்க வந்து பயங்கர அவனுக்கு டீதிங் நடக்கிற ஒரு ஸ்டேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடுக்கு வரவே இல்லை. நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி பயங்கரமாக டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பெயின் அவனுக்கு இருந்துச்சு. அப்படியே ஃபீடுக்கு வந்தாலும் பயங்கர பைட்டிங்ஸ் இருந்துச்சு, விச் இஸ் வெரி 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 பெயின்ஃபுல். ஸோ அந்த டயத்தில் எங்களுக்கு ராக்கிங் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ராக்கிங் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ராக்கிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்பிட்வீன் கேப்பில் வந்து எனக்கு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்மூத்தாக போகிறப்ப நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி 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 அவனை நான் தூங்க வச்சுட்டேன். ஸோ டீதிங்னு வர்றப்போ பிரஸ்ட் ஃபீடுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ராக்கிங்க்கு தான் திரும்பி நான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ராக்கிங் இந்த சென்ஸ் நான் வந்து தோளில் போட்டு ஒன்று தட்டி கொடுத்தே தூங்க வைக்கணும், இல்லை கையில் வச்சு அப்படியே ஆட்டணும், இல்லை தொட்டில் போட்டு கிறங்க ஆட்டி தூங்க வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் ஃபார் ஸ்லீப்பிங். ஸோ 10 மந்த்ஸ் பேபியாக இருக்கும்போது அவன் டே டைமில் வந்து 2 நாப் எடுப்பான். ஸோ 10 மந்த்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு வரைக்குமே அவன் வந்து டே டைமில் வந்து 2 நாப் இருக்கும், நைட் ஸ்லீப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 டைமும் நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி பண்ணி தான் நான் யூஸ்வலாக தூங்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறதுங்கிறது தான் ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் வே. அதை தாண்டி போகும்போது சிலர் வந்து தொட்டிலில் போட்டு கிறங்க ஆட்டி விடுவாங்க. ராக்கிங் நாங்கள் ஃபாலோ பண்ணது ராக்கிங். ஸோ ராக்கிங் இந்த சென்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு பக்கம் எடுத்துக்கும். பயங்கர பேக் பெயின் இருக்கும். ஸோ அதெல்லாமே டாலரேட் பண்ணி பொறுமையாக தான் பண்ணணும். அதே மாதிரி நேற்று வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணி தூங்கின பேபியை திடீர்னு ராக் பண்ணி தூங்குனா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த அக்செப்டன்ஸுக்கே அவங்களுக்கு 1 வீக்ல இருந்து 10 days வரைக்கும் கூட கண்டிப்பாக எடுத்துக்கும்.
அந்த ஒரு 1 வீக் வந்து நான் ட்ரை பண்றேன் பிரஸ்ட் ஃபீடிங்க்கு. பட் அவன் பிரஸ்ட் ஃபீடுக்கு வரவே இல்ல. வந்தாலுமே பயங்கர பைட்டிங்ஸ் இருக்கும். அந்த டயத்துல ஒரு நாளைக்கு 2 வாட்டி தூங்குவான். அந்த 2 வாட்டி நான் வந்து வேற ஏதாவது ஸ்லீப் அசோசியேஷன் நான் வந்து மாத்தணும். நாங்க சூஸ் பண்ணது ராக்கிங் சொன்ன மாதிரி. ஸோ ராக்கிங் பண்ணும்போது பயங்கர அழுக. பக்கத்து ஏரியால பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கவங்க கூட குஹனியா அழுதுட்டே இருக்கா, என்னாச்சுன்னு வந்து கேட்குற அளவுக்கு பயங்கர அழுகையா இருக்கும். மீன்ஸ் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்கின பேபியை திடீர்னு நம்ம வந்து மாற்றணுங்கிறப்போ பேபிக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஸோ அந்த டயத்துல நாங்கள் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணது என்னன்னா, வந்து யூஸ்வலாகவே ட்ராவலிங் டயத்தில் தூங்கிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டே டைம்ல அந்த 2 நாப் எங்கள் அப்பா வர சொல்லிட்டு நான் பைக்கில் வந்துட்டு ஆனால் சாச்சு தோளில் சாய்ச்ச மாதிரி உட்கார வச்சுப்பேன். பைக்கில் ஒரு 15 மினிட்ஸ் ரவுண்ட் அடிப்போம். எங்கள் ஏரியாவை சுற்றி ரவுண்ட் அடிப்போம். அப்புறம் வீட்டுக்கு 15 மினிட்ஸ் கழிச்சு அவன் தூங்கிட்டான்னு தெரிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து திரும்பி வந்து தூங்க வச்சுருவோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் எங்களுக்கு ஒரு 1 வீக் to 10 days போச்சு. எப்பெல்லாம் அவனுக்கு தூக்கம் வருதோ அப்பெல்லாம் பைக்கில் உட்கார வச்சுட்டு ரவுண்டு சுற்றுவோம். தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து விடுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் அவனை தூங்க வச்சோம் ஒரு 10 to 15 days. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. சரி ராக் பண்ணி பார்ப்போம் சொல்லி நான் ட்ரை பண்ணும்போது இல்லை சரி பேபி எப்போ தூங்கினாலுமே பிச் டார்க் ரூம் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் சத்தம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரியான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேபியை வந்து தூங்க வைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் அப்பதான் டீப் ஸ்லீப் கொஞ்சமாவது போவாங்க. இல்லைன்னா நாய்ஸியா இருக்கு, ரொம்ப பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்குங்க பட்சத்துல கண்டிப்பா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நான் முதல்ல இருந்தே எனக்கு பிச் டார்க் ரூம், வீட்டில் யாரும் எந்த சத்தமும் போட மாட்டாங்க, வீடே சைலண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரூம்க்கு எடுத்துட்டு போய் நான் உட்காந்து ராக் பண்றேன். எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கும். ஏதாவது மியூசிக்கோ இல்லை நான் ஏதாவது ஒரு சாங் ஏதாவது பாடுனோ தூங்கிடுவான். ஸோ இப்படி தான் ராக்கிங் எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ டே டைம்ல பார்த்தீங்கன்னா 2 டைமும் நான் ராக் பண்ணி தூங்க வச்சுட்டேன். ஸோ டே டைம்ல எனக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ற ஒரு விஷயம் வந்து 1 இயருக்கு மேலே எனக்கு குறைஞ்சிருச்சு. நைட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ 2 to 3 டைம்ஸ் வந்து வேக்கிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ பிரஸ்ட் ஃபீட் பண்ணி நான் தூங்க வச்சிருவேன். நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிங்ஸ் வந்து ஆக்சுவலாக கம்மியாக இருந்துச்சு. டே டைமில் வந்து பயங்கரமாக பைட் பண்ணும். ஸோ நைட் எனக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. அந்த டீத்திங் ப்ராசஸ் அப்போ பிரஸ்ட் ஃபீடிங் நான் வந்து டே டைமில் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நைட்டு வந்து 2 to 3 டைம்ஸ் நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர சம்மர் சீசன். இப்போ அவனுக்கு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயருக்கு மேலே நான் என்னோட பீடியாட்ரிஷனோ இல்லை எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கும்போது 1 இயருக்கு மேலே பேபி வந்து நைட் டைம்ஸில் பசிக்காக கண்டிப்பாக எந்திரிக்க மாட்டாங்க, ஒரு கம்ஃபர்ட்டுக்காக மட்டும்தான் எந்திரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சொன்னாங்க. ஸோ கம்ஃபர்ட் இன் த சென்ஸ் வாட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ நான் சொல்லுவேன் அவனோட கம்ஃபர்ட்லாம் என்னென்னு அப்படின்னு பார்த்தா என்ன டச் பண்ணிகிட்டே தூங்கணும், நான் பக்கத்துலேயே இருக்கணும், நான் கொஞ்சம் நகர்ந்தா கூட ஹி கேன் ஸ்மெல், நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிருந்தா கூட வர்றதுக்குள்ள கத்துன்னு கத்தி அழுக ஆரம்பிச்சிருவான் பயங்கரமாக. ஸோ அவனுக்கு நான் பக்கத்துலேயே இருக்கணும், என்னை டச் பண்ணிகிட்டே தூங்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் அவனோட கம்ஃபர்ட் ஜோன். அந்த பக்கம் அவங்க நைட் ஆனால் அவங்க அப்பா அந்த பக்கம் படுத்துருக்கணும், நான் இந்த பக்கம் படுத்துக்கணும், நடுவில் அவன் படுத்துக்கணும், என்னை டச் பண்ணிகிட்டே படுத்துக்கணும். ஸ்கின் டு ஸ்கின்ல அவனுக்கு வந்துட்டு பேட் பண்ணியோ நீவி கொடுத்தோ இப்படியே தான், இதுதான் அவனோட கம்ஃபர்ட் ஜோனாகவே இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே நான் அவன் பக்கத்துல இருக்கணும். அவன் வந்து பயங்கரமா தேட ஆரம்பிச்சிட்டான் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல, அம்மா பக்கத்துல இருக்காங்களா, ஸோ தட் வி ஆர் ஸோ சேஃப், நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டோ இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் அவனுக்கு இப்போ இருக்குங்கிறது என்னால் 100% ஷியராக என்னால் சொல்ல முடியும். ஸோ நைட் என்ன பண்ணேன்னா அது வந்து பயங்கர சம்மர் சீசன். ஆக்சுவலாக ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும்போது பயங்கர சம்மர் சீசன். பயங்கரமாக டே டைமில் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தான். ஸோ நைட் டைம்லேயும் அவனுக்கு கண்டிப்பாக வந்து தண்ணி தாகம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1 month 1.5 months மட்டும் ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு நான் தண்ணி வார்ம் வாட்டரோ இல்லை ஜில் வாட்டரோ ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி நாங்கள் வச்சுருவோம். ஸோ எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா நான் அந்த ஃபீடிங் பாட்டில் ஆஃபர் பண்ணேன், அவன் உடனே குடிச்சிக்கிட்டான். ஒரு 4-5 சர்க்கிள் தான் எடுப்பான், குடிச்சிட்டு திரும்பி அவனே படுத்து தூங்கிடுவான். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 4 சர்க்கிள் தான் எடுப்பான், ஃபீடிங் பாட்டிலுக்கு தண்ணியை குடிச்சு திரும்பி அவனே படுத்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஆர் 1 டைம் எந்திரிப்பான். அப்போ நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி நான் தூங்க வச்சேன். இது ஒரு கொஞ்சம் நாளைக்கு போச்சு. ஸோ இன்னும் போக என்ன பண்ணா, எந்திரிக்கும் போது எல்லாமே அந்த ஃபீடிங் பாட்டில் நான் ஆஃபர் பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணுவான், எந்திரிப்பான், ஃபீடிங் பாட்டிலை எடுப்பான், 4-5 சர்க்கிள் கொஞ்சம் தண்ணி கொடுப்பான், திரும்பி படுத்து தூங்கிடுவான். ஸோ இப்படியே தான் ஆச்சு. நான் பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து நான் கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எந்திரிச்சாலே அவன் வந்து தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி படுத்து தூங்கிடுவான்.
ரொம்ப ரேரா ரொம்ப முழிச்சு அழுவான்னா அந்த டயத்துல நான் பேட் பண்ணியும் திரும்பி நைட் ரொம்ப ரேரா ராக் பண்ணி திரும்பி நான் தூங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் வந்து நைட் டைம் பிரஸ்ட் ஃபீடிங்கும் எனக்கு ஸ்டாப் ஆனதுக்கு வந்து எனக்கு ஃபீடிங் பாட்டில் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து அதுல பால் கொடுக்கல, தண்ணி தான் கொடுத்தேன். தண்ணி குடிச்சிட்டு திரும்பி தூங்கிடுவான். இப்போ வரைக்குமே நைட் எந்திரிச்சான்னா அவனே எடுத்து, இப்போ வந்து ஃபீடிங் பாட்டில் நான் வந்து கொடுக்கல, கரெக்டாக 1 மந்த் அண்ட் 1.5 மந்த்ஸ் தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஸ்ட்ராக் அப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அவனுக்கு உறிஞ்சி குடிக்கிறது வந்து அவைலபிள் நிறையா இருக்கும், ஸ்ட்ராக் அப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நைட்டு வந்து ஃபீடிங் பாட்டிலுக்கு பதிலாக நான் வந்து ஸ்ட்ராக் அப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ வரைக்குமே இப்போ வந்து 22 மந்த்ஸ் ஆகுது. இப்போ வந்து ஸ்ட்ராக் அப்பில் அழகாக ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு அவனே வச்சுட்டு அவனே படுத்து தூங்கிடுவான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சேம் டைம் பகல்ல அந்த 2 நேப்புங்கிறது 1.5 வயசுக்கு அப்புறம் சிங்கிள் நேப்பா மாறிச்சு. சிங்கிள் நேப்புங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள அவனே ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாயிரும், ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஆக்சுவலாக ஒரு 5 to 6 hours பக்கம் அவனுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். அவனே அந்த ரூமை காமிப்பான், நாங்கள் கூட்டிட்டு போய் என்னை தயவுசு தூங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி அவனே ரூமை காட்டுவான். நான் போவேன், ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 minutes தான் ஆகும் எனக்கு ராக்கிங்க்கு. அதுக்குள்ள அவன் தூங்கிடுவான். நான் எப்பயும் போல தூங்கிடுவோம். ஒரு 2.5 hours வரைக்கும் கண்டினியூஸ் ஸ்லீப் கண்டிப்பா இருக்கும் அவனுக்கு. நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 yearல இருந்தே அவன் ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது நாங்க 2 பேரும் 2 சைட்ல இருப்போம், நடுவில் அவன் படுத்திருப்பான். சும்மா ஏதாவது அவங்ககிட்ட பேசுவோம், இன்னைக்கு நீ அங்க போனியா இங்க போனியா, நாங்க ஏதாவது எங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஸோ அதை கேட்பான். அவன் கூட ஏதாவது சின்ன சின்ன பிளே திங்ஸ் வச்சு நாங்கள் ஏதாவது விளையாட்டு காமிக்கிறது, பேசுறது, ஏதாவது சொல்லி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பேச 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 அவன் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ராக்கிங்கோ பேட்டிங்கோ எதுவுமே தேவைப்படலை, அவனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ரேரா நாங்கள் அப்படியே பேட் பண்ணி இல்லை அப்படியே நீவி கொடுத்து அவன் தூங்க வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் எங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே நைட்டு வந்து எந்திரிக்கவே இல்லை. அட் அ ஸ்ட்ரெச் நைட்டு தூங்கினானா காலையில் தான் எந்திரிப்பான். ரேராக எந்திரிப்பான், 1 or 2 times எந்திரிப்பான். அவனுக்கே வந்து அந்த பின்னாடி தலைக்கிட்டக்க வந்துட்டு ஸ்ட்ராக் அப் நாங்கள் வச்சிருவோம். அவனே எந்திரிப்பான், அவனே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு அவனே படுத்து தூங்கிடுவான். ஏதாவது ரொம்ப அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டால் மட்டும் திரும்பி வந்து படுத்துக்கும், அம்மா பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நீவி கொடுத்தோ தட்டி கொடுத்தோ திரும்பி தூங்கினா திரும்பி ஒரு 5 to 10 minutes திரும்பி அவனும் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவான். ஸோ வேக்கிங்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. டே டைமில் எனக்கு 1 nap தான் இருக்கும். அந்த 1 napமே வந்து நான் ராக்கிங் மூலமாக நான் தூங்க வச்சிருவேன். திஸ் இஸ் ஹவ் நாங்கள் கிராஜுவலாக என்னோட பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து நான் குறைச்சிது. அண்ட் கம்மிங் டு ராக்கிங் பற்றி நான் பேசணும்னா, இல்லை நான் வந்து பிரஸ்ட் ஃபீடை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னா உடனே இன்னைக்கு பிரஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ராக்கிங்கோ இல்லை தொட்டில போட்டு ஆட்டுறதோ நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்கள் பேபி வந்து 2 நேப் எடுக்கிறாங்கன்னா ஒரு நேப்க்கு ராக்கிங் ட்ரை பண்ணி பாருங்க, இன்னொரு நேப் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்க வச்சு பாருங்க. பிகாஸ் ரெண்டையும் ஒன்றை விடணும்னா இன்னொன்று வந்து அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த வீண் பண்ண முடியும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு போட்டு நான் ராக்கிங்ல தான் தூங்க வைப்பேன்னா பேபி டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பட்சத்தில் ஏதோ ஒரு அசோசியேஷனை வந்து பில்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீண் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு ராக்கிங் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்ங்க. சீரியஸாக தொட்டில போட்டு ஆட்டுறதும் சரி ராக்கிங்கும் சரி பயங்கர பேக் பெயின் இருக்கும். எனக்கு பயங்கர பேக் பெயின் இருந்துச்சு. பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் எனக்கு 20 minutes 15 minutesக்கு மேலே நான் வந்து தோளில் போட்டோ கையில் வச்சே ஆட்டிட்டு இருக்கணும். திங்க் அண்ட் சி ஒரு 10 kg ஒரு 12 kg இருக்க பேபியை நம்ம ஒரு 15 to 20 minutes கேரி பண்ணிட்டு இருக்கோம்னா பயங்கர பேக் பெயின் இருக்கும். எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே பயங்கர பேக் பெயின் வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு வந்து பயங்கர சிவியர் பேக் பெயின் இருந்தது. அவங்க ஜவ்வே வீங்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ராக்கிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோ நேரம் பெயினோடையே தான் நான் வச்சு ஆட்டி தூங்க வச்சேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே பேபி வந்து எப்படியோ தூங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். பயங்கரமா அழுவாங்க, தூக்கத்துக்கு பயங்கரமா கத்துன்னு கத்தி அழுன்னு அழுது ஓஞ்சு போய் தான் சில நேரம்லாம் தூங்கி இருந்திருக்கா. பட் ஸ்டில் பொறுமை ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இந்த விஷயத்துலையுமே எதுலேயுமே வந்து கன்சிஸ்டன்சி தான் ஒரு கீ. ஒரு 1 week to 10 days வந்து கஷ்டமாக தாங்க கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த 1 week நீங்கள் கடந்துட்டீங்கன்னா நீங்கள் ராக்கிங்கில் வந்து ப்ரோ ஆயிடுவீங்க. இப்போலாம் பாருங்க ரூம் காமிச்சு எனக்கு தூங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி போய் டக்குன்னு விண்டோஸில் இருக்க ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு தோளில் போட்டு கண்ணை முழு தூங்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 5 minutes தான். தட்டி கொடுத்தோம்னா அழகாக ஏதாவது மியூசிக் ஏதாவது ஒன்று நம்ம பாடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அழகாக
அழகாக தூங்கிடுவான். ஸோ எதுவும் எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு தான், இஸ் எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேசும்போது. அண்ட் இந்த விஷயத்தில் ஓவராலாக நான் சொல்ல வேண்டியது, டேண்ட்ரம்ஸை வந்து கண்டிப்பாக இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பொறுமை வந்து கண்டிப்பாக நமக்கு அவசியம். அது போக கன்சிஸ்டன்ட் ரொட்டீன் நீங்கள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ ஸ்லீப் ரொட்டீன்னே சில விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதை வந்து ஒரு செப்பரேட்டாக வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஏஜ் அப்ரோப்ரியேட் ஸ்லீப் எவ்வளோ வேக் விண்டோஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அது போக ஒரு சப்போர்ட் குரூப் இந்த சென்ஸ் உங்கள் ஏஜில் இருக்க உங்களோட சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு மதர், அது உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதே ஏஜில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களும் போயிட்டுருக்காங்க பட்சத்தில் பாசிட்டிவிட்டி கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டை மட்டும் எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. அது வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் என்னோட சர்க்கிள் ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது, இப்போ சுருங்கி 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 ஒரு புள்ளியாக இருக்குது. அந்த புள்ளி யாருன்னு கேட்டிங்கன்னா த மதர்ஸ் மட்டும்தான். அது என்னோட ஏஜில் என்னோட பேபியோட ஏஜ்லேயே இருக்க சிமிலர் பேபியோட மாமா தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் இன்புட் நான் எடுத்துப்பேன், எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் குரூப் எப்பயுமே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி டயத்தில் இந்த மாதிரி டயத்தில் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு வந்து அவங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்கறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் வீனிங் பிரஸ்ட் ஃபீடிங் இன் அவர் கேஸ். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் த வீனிங் ப்ராசஸ். இப்படி தான் நாங்கள் வீன் பண்ணோம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா கிராஜுவலாக பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து கட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒரு ஃபீடிங் செஷனை வந்து வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணோம் நாங்கள். ஸோ எண்ட் ஆஃப் த டே பிரஸ்ட் ஃபீடிங் இல்லைன்னா இன்னொரு ஸ்லீப் அசோசியேஷன் கண்டிப்பாக வேணும். அது என்ன உங்களுக்கு பேபிக்கு வந்து உங்களுக்கும் பேபிக்கும் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குங்க பட்சத்தில் அதை வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இதான் ரொம்ப முக்கியம். So that's all about the video. Hope this may help someone. So next video நான் வந்து சீக்கிரமே உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until it's bye from Bhavdar.